தாழ்மை விடாதபடிக்கு பிசாசு கெடுக்கிறதுனால அவர்கள் தொடர்ச்சியாக தடைகள் இருந்து கொண்டே இருக்கு. ஆதாம் ஏவாளை கர்த்தர் வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியாமல் இருந்தாங்க, தாழ்ந்து போகல. பிசாசன் வார்த்தைக்கு அவர் தாழ்ந்து போனாங்க. பிசாசன் வார்த்தை கீழ்ப்படிந்தார்கள், கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படியல. சோ அவர்கள் மகிமையை அவர் இழந்து கொண்டார்கள். ஒருவேளை நமது வாழ்க்கையில இன்னைக்கு பிசாசு அப்படிதான் நோன்றான். வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு ஓடுபடி செய்யறான். ஆனா உலகத்திற்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோம், அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோம். வண்டிக்கு ஹெல்மெட் போட்டு போறோம், வண்டியில போகும்போது என்ன போலீஸ் பிடிச்சிருவாங்க, பயம் உடனே நடக்கும். ஒருவேளை ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் காலத்துல மாதிரி நீங்க தப்பு பண்ணா, நான் தப்பு பண்ணா உடனே அடிச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு பயபக்தி வந்திருப்போம். ஆமாங்களா? ஒரு ஆராதனை செலுத்துறியா ஒரு அடி விழுந்திருக்கும், சபை போலியா ஒரு அடி விழுந்திருக்கும், அவன் கத்த பலி செலுத்துறியா ஒரு அடி விழுந்திருக்கும், அவன் தஸ்மம் பண்ணலையா அன்னைக்கு அடி விழுந்திருக்கும், ஓய்வு நாளே அவன் கடைப்பிடிக்கலையா உடனே கல்லடிச்சு அவனை கொண்டு இருப்பாங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா. சோ நான் நியாயப்பிரமாண காலத்துல அவர்கள் பாவம் செய்யும் போது தவறு செய்து உடனுக்குடனே அவருக்கு பனிஷ்மெண்ட்டை ஆண்டவர் கொடுத்தார். ஆனா இன்னைக்கு அவருக்கு தர்றது கிடையாது. ஏன்னு தெரியுமா? அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார், நமக்கும் ஒரு வாய்ப்பை அவர் கொடுக்கிறார்.